You are watching Grace Television. எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆண்டவர் பாராட்டின இந்த அருமையான தருணத்திற்காக தேவனை துதிக்கிறேன். எவ்வளவு அருமையான தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மாறாத தேவன். இந்த தேவனை நாவினால் விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் மனுஷன் மேலே எவ்வளவு அன்பாய் அக்கறையாக இருக்கிறார் தெரியுமா? இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்வது ஆச்சரியமாக இருக்குது. நாமெல்லாம் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அவருடைய அன்பை புரிந்து கொண்டோம். அவருடைய மகா பெரிய கிருபையை புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்டதினால்தான் இந்த அனுபவத்தை மற்றவர்களும் அறிய வேண்டும், உணர வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்களும் கவனமாய் கேட்டு தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு உண்மையாய் உறுதியாய் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் இருக்கும்போது அவர் மகிமையாய் உங்களை நடத்துவதை அறிய முடியும். இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன? நெகேமியா 9ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீரே. இங்கே தேவனை குறித்து தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை இங்கே பார்க்க முடியும். குறிப்பாக எஸ்ரா அவர் இந்த வார்த்தையை விளக்குகிறார். வேதத்தை அறிந்த வேதப்பாரகனாகிய எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை விளக்குகிறார். ஆபிரகாமை குறித்து அவர் அறிந்ததினால் ஆபிரகாம் யார், அவர் எங்கே இருந்தார், அவர் எங்கே வந்தார், தேவன் அவரை எப்படி நடத்தினார், ஆசீர்வதித்தார் என்று பின்வரும் சந்ததி புரிந்து கொண்டு வழி விலகி போகாதபடிக்கு வளமுடன் வாழ வாழ்க்கையை காத்து கொள்ளுவதற்காக ஆண்டுடைய வார்த்தை நினைவில் கொண்டு வருவதற்கு அவ்வப்போது வேதாகமத்தில் பரிசுத்தவான்களின் அனுபவங்களை, சாட்சிகளை ஒவ்வொருவரும் அவ்வப்போது எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி இங்கே பார்க்கிறோம். அப்போது தேவன் என்ன செய்தார் பாருங்கள். தெரிந்து கொண்டார். யாரை? ஆபிரகாமை. ஆபிராமை தெரிந்து கொள்ளும்போது ஆபிராம் பேர் ஆபிராம். அப்போ அவர் என்ன பண்ணார்? நீங்கள் பைபிளில் படிக்க முடியும். அவர் ஒரு விக்கிரக சிலையை செய்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தொழில். அவங்க அப்பாலாம் தேராகு அதை செஞ்சுருக்கிறார். யோசுவா புத்தகத்தில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, யார் உண்மையான தேவன்? அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஆண்டவர் பேசினார், இதோ நான் தான் தேவன் ஆபிராம், நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன். அதன் பிறகுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போது நம்மை படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார், உண்மையான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நாம் இதுவரைக்கும் இந்த சிலைகளை வணங்கி, இந்த சிலைகளை செஞ்சு, காசுக்காக வியாபாரம் பண்ணி, இதில் பொறுப்பாக நாம் இருந்தது உண்மை இல்லை. அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். இந்த விக்கிரகம் சிலைன்னு சொல்கிறேன்னு தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இருக்கிற உண்மையை சொல்கிறோம், அவ்வளவுதான். உண்மையை சொல்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தெளிவாக நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். இருக்கிற சம்பவத்தை, என் பைபிளில் இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு நம்ம சொல்ல, இந்த பைபிளை சொல்ல உரிமை எங்களுக்கு இருக்குது. இந்த வேதத்தில் அறிந்த கருத்துக்களை இன்றைக்கி நிறையா PhD படிக்கிறாங்க, சிலதை ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்த பிறகு அவர்கள் உண்மை சரித்திரத்தை வெளியே கொண்டு வராங்க. அப்போ வெளியே கொண்டு வரும்போது இது என்ன அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய தலைவர்களை நான் சொல்லட்டுமா? நம்முடைய தமிழ்நாட்டில், உலகத்தில் எல்லா தலைவர்களும் இப்படி நல்ல படிப்பை படித்து அவர்கள் விளக்கத்தை கொண்டு வரும்போது சத்தியம் என்னன்னு தெரியுது, உண்மையை வெளியில் கொண்டு வராங்க. அதே போல் இந்த பரிசுத்த வேதத்தை நாங்கள் அறிந்து கொண்ட பின்பு இதற்குள் இருக்கிற உண்மை, உத்தம தன்மை, சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லாமல் நாம் இருக்க முடியாது.
சொல்ல வேண்டும். இப்படி சொல்வதினால் நீங்கள் தெளிவு பெற்று நல்வழி வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்கள். ஓகே, அப்போ ஆபிராம் பற்றி நான் சொன்னேன். ஆபிரகாம் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்போது அந்த இடத்துல அவர் பேர் ஆபிராம். ஆபிராம் அவரை தெரிந்து கொண்டார். எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டாராம்? ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி. அப்போ முதல்ல அவரை தெரிந்து கொண்டார், அப்புறம் அழைத்தார். முதல்ல இந்த நபர் இந்த இடத்துல இருக்கிறான்னு ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். அழைத்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். அப்புறம் பெயர் சொல்லி அழைக்கிறவர். இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவர் எல்லாம் தெரியும். அவர் படைத்த தேவன். ஒரு மனுஷனுடைய இருப்பிடமும் அவருக்கு தெரியும். எங்கே உட்கார்ந்துருக்கிறான், என்ன பேசுகிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன யோசிக்கிறான், எங்கே பிரயாணம் பண்ணுறான், எங்கெங்கே என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அந்த தெரிந்து கொண்ட ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் ஆபிராமை என்ன பண்ணார்? பெயர் சொல்லி அழைத்தார். என்ன அந்த பெயர் சொல்லி அழைத்து என்ன பண்ணார்? அவருக்கு பெயரை மாற்றி சொல்கிறார். ஆபிராம், இனி உன் பேர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமத்தில், நம்ம அங்கே நேரம் இல்லாததுனால ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமை பற்றி, ஆபிராம் யார், அவருடைய காரியங்கள் என்னன்னு தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெயர் சொல்லி அழைத்தார். அழைச்சது மட்டுமல்ல, அவர் உண்மை தன்மையை வெளியே கொண்டு வரார். ஒரு மனுஷன்தான், எல்லாரை போல மனுஷன்தான், எல்லாரை போல பேசுகிறவங்க தான், எல்லாரை போல சிந்திக்கிறவங்க தான். ஆனால் ஆண்டவர் யாரை ஒருத்தவங்களை தெரிந்து கொள்கிறாருன்னா அங்கே ஏதோ ஒரு சில காரியம் இருக்குது. அவர்கள் இந்த நாட்டுக்கு, வீட்டுக்கு, ஜனங்களுக்கு, பரலோகத்துக்கு, தேவனுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுவாங்க, நல்வழி காட்டுவாங்க, நல்லவர்களாக இருப்பாங்கங்கிற எண்ணத்தில் தான் ஆண்டவர் இப்படி எவ்வளோ பேர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளுகிறார். 8ஆம் வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனை பார்க்கும்போது அவன் இருதயம் எப்படி இருக்கிறதாம்? உண்மையாய் இருக்கிறது. எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, உண்மைத்தன்மை இல்லை. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் இருதயத்தில் உண்மை. நிறைய பேர் வாயில் பேசுவாங்க உண்மையை போல, சில காரியம் சொல்லுவாங்க, செய்வாங்க, ஆனால் வாழ்க்கையில் உண்மையே இருக்காது. பேச்சு ஒன்று, வாழ்க்கை ஒன்றுன்னு இருக்கும். ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையை தேவன் பார்த்தார். உண்மைத்தன்மை. இதை நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் புரிந்து கொள்ளணும். 4வது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த அடுத்த வசனத்தில், அதே 8ல் பல ஜாதிகளை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் நடுவில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன தெரியுமா? இந்த ஜாதிகளை நான் அப்புறப்படுத்தி இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்படி உடன்படிக்கை பண்ணின தேசம்தான் இன்றைக்கு இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கி போராட்டம், பிரச்சனை, யுத்தம் நடக்கிறது. இதை சொன்னால் அநேகருக்கு புரியல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு அது. அதில் தான் இன்றைக்கி யூதர்கள் உறுதியாக இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய உண்மை புரியாததினால் குழப்பமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வாதிட வரவில்லை. உண்மை என்ன? எல்லா ஜாதிகளையும் தெய்வமே விரட்டிட்டு இந்த தேசத்தை உனக்கு தருவன்னு ப்ராமிஸ் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அது, அந்த இடம். அதுக்காக வேற ஒரு இடத்துல இருந்து அழைச்சிட்டு வந்து அந்த இடத்த உனக்கு தருவன்னு உடன்படிக்கை பண்ணினார். அது மட்டுமல்ல, அடுத்து அந்த தேவன் பாருங்க, சொன்னதை நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னார், சொன்னபடியே நிறைவேற்றினார். ஆண்டவர் உண்மையுள்ளவர். இந்த தேவன் நீதியுள்ளவர். இந்த தேவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவர். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இந்த தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன், அவனை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் நடத்தினார். அப்போது
இந்த வசனத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் நம்மெல்லாம் எங்கே இருந்தோம் என்னங்கிறது நமக்கு தெரியும். புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் நடத்தினதைப் போல உங்களை நடத்துவார். ஆனால் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு பார்க்கணும். வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவர் வார்த்தையை பிடித்து கொள்ளணும். அவருக்காக வாழணும். தேவன்தான் உதவி செய்யணும். நீங்கள் அந்த நல்வழி நடப்பதற்காக தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தெளிவு பெறுங்கள். உண்மை தெய்வத்துக்காக வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.